Hey guys, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த பியர்ட் வாஷ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து பர்சனலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி சஜஸ்ட் பண்ணுறேன். இது எந்த ஒரு வகையிலுமான ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒரு பியர்ட் ப்ராடக்டை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முன்னாடி இருக்கிற ரெண்டு பியர்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டுமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. ஸோ நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து காட்ஃபாதர், பியர்டோவோட காட்ஃபாதர்ங்கிற ஒரு ப்ராடக்ட். அண்ட் திஸ் ஒன் வந்து ஐரிஷ் ராயல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இதுவும் பியர்டோவோட, ரெண்டுமே பியர்டோவோட ப்ராடக்ட் தான். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குதுங்கிறத முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இது காட்ஃபாதர்ங்கிறது என்னென்னா, இதில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல்ங்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு ஃபர்தர் போட்டு, ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலராக இருக்கும், ஒரு இன்விசிபிளான ஒரு கலர் ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அக்வா பேஸில் இருக்குது. ஸோ ரெண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சார்கோல் பேஸ், இது வந்து அக்வா பேஸ், ரெண்டும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் அதோட ஃப்ராக்ரன்ஸோட டிஃப்ரென்ஸும் நிறையா இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். அண்ட் இது ரெண்டுலேயும் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நார்மல் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பியர்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட பிஹெச் லெவல் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பியர்ட் வாஷை யூஸ் பண்ணி பாருங்கள், பியர்டோட பியர்ட் வாஷை. எனக்கு இது ரெண்டில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக காட்ஃபாதர் இந்த ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அதோட ஃப்ராக்ரன்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் நான் இது ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பெஸ்ட்டாக இருக்கும். இது ஐரிஷ் ராயல் நான் இப்போ நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு காட்ஃபாதர் எவ்வளோ பெட்டர்னு தோணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ பியர்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா, ட்ரை ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது எப்படின்னா பியர்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக சோப் யூஸ் பண்ணலாமா, நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பியர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பியர்டுக்குன்னே அவங்க ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபார்முலாஸ் பியர்டுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதோட பிஹெச் பேலன்ஸ் வந்து நம்ம நார்மல் சோப்பில் வந்து எப்பவுமே பிஹெச் வேல்யூங்கிறது என்னதுன்னா அசிடிட்டி டு நியூட்ரல், அந்த பேஸ் அந்த கேட்டகரைஸ் பண்ணுறது தான் பிஹெச் வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பியர்ட் ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 5 to 6 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்கின்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் அதோட பிஹெச் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸோ ஒரு பியர்ட் ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் 5 to 6 அதுக்குள்ளே இருக்கிற வந்து மெயின்டைன் பண்ணுறேன். அண்ட் சோப்ஸில் சில சோப்ஸில் வந்து பிஹெச்பி அதிகமாகவும் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகும். நான் அதனால் பியர்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் ட்ரை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நான் சொல்லலை. அண்ட் பியர்ட் ப்ராடக்ட்ஸ்லையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடியம் லாரல் சல்ஃபேட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா நம்ம நிறையா லேட்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது என்ன பண்ணோம்னா நம்மளோட ஸ்கின்னை ட்ரையாகவும் ஆகும். இது பியர்ட் ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஸ்கின்னை ட்ரையாக தான் ஆகும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பியர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ரின்ஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா கிளியராக நம்ம வாஷ் பண்ணிட்டு வெளியே வரும்போது நம்ம திருப்பி அதை ஸ்கின்ஸ் நம்ம வந்து ரெஜுனேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய ஆயில்ஸ் இருக்குது, நம்ம எல்லா ஆயில்ஸுமே நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ஆயில்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் அது நல்லா நம்ம ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படியும் பண்ணலாம்னா, அதுக்கப்புறம் நம்ம பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நார்மலான நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுல ஒரு பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்குன்னு நான் பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பியர்ட் வளருமா அப்படின்னா, பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பியர்ட் வளருது. பியர்ட் ஆயில் வந்து அது வந்து நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கும். ஒரு ஆல்மண்ட் ஆயில்ஸ் இருக்கும், அண்ட் டீ ட்ரீ ஆயில் இருக்கும், லைக் மிக்சர் ஆஃப் ஆயில்ஸ் வந்து அதில் இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுளாக
இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் வந்து பியர்டோவோட இந்த 2 ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது. ஆனால் நான் என்னோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட் காட்ஃபாதர்ங்கிற இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் தான். நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட ஃபேவரட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னும் நிறைய நம்ம பியர்டை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம இன்னும் நிறைய டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பியர் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது எதுவுமே பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நான் பியர்டோ கம்பெனிக்கு எதுவும் ஒர்க் பண்ணல. இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பியர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலும் வளரும், நம்ம நிறைய கண்டென்ட்டும் போட முடியும். இன்னும் நிறையா உங்களுக்காக நான் வந்து நிறையா எஃபர்ட்ஸ் போடுறேன். ஸோ புதுசாக நம்ம சேனல் நிறையா பார்ப்போம். அண்ட் முக்கியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். சும்மா வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக உங்களோட சஜஷன்ஸ் என்ன, உங்கள் கமெண்ட் என்ன, நீங்கள் இன்ஸ்டா பேஜஸ் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். உங்களோட சஜஷனை கண்டிப்பாக சொல்லலாம். எல்லாமே பாசிட்டிவாக எடுக்கப்படும். அண்ட் தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோ பார்ப்போம், நிறைய பேசுவோம், நிறைய வீடியோஸ் வருது. ஸோ மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் அண்ட் follow. Thank you guys. Have a great day. Bye.